திருவள்ளுவர் நாளை கொண்டாடி இருக்கின்றார். கொண்டாடப்பட்ட இடம் லோக் பவன். நம்ம தமிழில் சொன்ன மக்கள் இல்லம். அந்த இல்லத்தில் மக்களை தவிர மக்களை நம்ம பார்க்கலங்கிறது வேற விஷயம். அந்த நிகழ்ச்சியில் அவர் புரட்சிகரமான பல செயல்களை மேற்கொண்டிருக்கிறார். திருவள்ளுவரை முழுமையாக காவி மயப்படுத்தி காவி உடைய கொடுத்து உடம்பு கலரை கூட ஏறக்குறைய காவி மாதிரி காண்பிச்சு ருத்ராட்சத்தை போட்டுட்டு சனாதன செல்வர் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த ஒரு நிகழ்ச்சி அவர் காவி மேல் இருக்கிற காதல் நம்ம எல்லாம் புல்லரிக்க வைக்கிறது. இந்த காவியை பற்றி ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆரியர்களுக்கு ஆதியில் காவி இல்லை, பிராமணர்களுக்கு ஆதியில் காவி இல்லை. அவர்கள் உடுத்தது எல்லாம் விலங்குகளின் தோலை, மாத்தோல், பசுத்தோல், ஆட்டுத்தோல் என்று அந்த தோல்களை உடையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். நெசவறியாத அந்த பிராமணர்கள், இந்த கால பிராமணர்கள், தோலோடு இங்கு வந்த அந்த ஆரியர் இந்த காவிக்கு மாறியதை எப்படி? அதுவும் ஒரு களவாடப்படுதல் தான். காவியம் களவாடப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காவி அவரது கண்டுபிடிப்பு அல்ல. காவியின் தோற்றம் என்பது பௌத்தத்திலிருந்து வருகிறது. புத்த சங்கத்தில் சேருபவர்களுக்கு, துறவரத்தில் சேருபவர்களுக்கு அந்த பயிற்சி காலத்தில் வெள்ளுடை அடிப்பார்கள். வெள்ளுடை பயிற்சி முடிந்த பிறகு புத்த பிக்ஷுவாக மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு மஞ்சள் ஆடையை கொடுப்பார்கள். அந்த மஞ்சள் ஆடையை நாம் சீவரம் என்று சொல்லுவோம். ஒரு பௌத்த பிக்ஷு ஏதேனும் தவறிழைத்து விட்டால், குற்றமிழைத்து விட்டால் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை அந்த மஞ்சள் ஆடையை அல்லது பின்னர் அது காவியாக மாற்றம் பெற்றதை அகற்றிவிட்டு வெள்ளை ஆடையை அவர்கள் கொடுப்பார்கள். காவி மாற்றப்பட்டு வெள்ளுடை அணியப்பட்டால் அது தண்டனை. இனிமேல் இவர் பௌத்த துறவி அல்ல என்று மக்களுக்கு அறிவிப்பது, இவரிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அறிவிப்பது. இதைத்தான் இவங்க புராண காலத்துல ரிஷிகளுக்கு காவியை கொடுத்தார்கள். எப்படி? நம்மிடமிருந்து நெசவை கற்றுக்கொண்டு நம்மவர்கள் நெய்த ஆடையை வாங்கிக் கொண்டு இந்த காவியை அடைந்து கொண்டார்கள். இந்த காவியை பற்றி நாம் போற்றுகின்ற சமூக சீர்திருத்தவாதி துறவியான நாராயணகுரு என்று சொன்னார். நாராயணகுரு நெடுங்காலம் வரையில் காவியை அணிய மறுத்து விட்டார். வெள்ளுடையில் தான் செல்லுவார். ஏறக்குறைய 1918 சிங்களத்துக்கு அவருக்கு வருமாறு அழைப்பு விடப்பட்டு சிங்களத்துக்கு செல்லுகின்றார். சிங்களத்துக்கு செல்லுகின்ற அப்படின்னா இங்க நம்ம தனுஷ்கோடியில் தான் போவாங்க. சிங்களத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவரது சீடர்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார்கள், நீங்க அங்க காவியோட போனா தான் துறவின்னு ஏற்பாங்க, வெள்ளுடையோட போனா தண்டிக்கப்பட்ட முன்னாள் புத்த துறவி என்று அவர்கள் ஐயம் கொள்ளக்கூடும். ஆகவே நீங்கள் காவி அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் புன்னகையுடன் சொன்னார், அணியலாம். இதுல காவி அணியறதுல எனக்கு ஒரு நன்மை தெரிகிறது. என்ன நன்மைன்னா, தூசி படிச்சா தெரியாது. வெள்ளுடையோட போனா தூசி படிச்சா தெரிஞ்சிடும். காவியில அழுக்கு படிச்சா தெரியாது. அதை வச்சுட்டு மாதக்கணக்கு ஓட்டலாம். தூய்மையற்றவர்கள், தூசி படிந்தவர்கள், விஜய் சொற்களால் தூய்மை அற்றவர்கள் என்று
அடையாளப்படுத்தப்படுகின்ற காவி. அந்த காவி இன்று நமது வள்ளுவருக்கு தரப்பட்டிருக்கிறது. என்ன பெருந்தன்மை! நமது அறிவாளிகளுக்கு, அறிவோர்களுக்கு உடை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கூட அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோம். ஒரே ஒரு வேண்டுகோள் ஆர்லேக்கர் கிட்ட, ஏன்னா அவரு தமிழகத்தின் ஆளுநர். இன்றைய அமைச்சர்கள் ஆளுநரை மீறக்கூடிய துணிவு இருக்கிறதா நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த வந்தே மாதத்திலேயே பார்த்துட்டோம். அடக்க ஒடுக்கமாக நல்ல பிள்ளைகளை கொண்டு ஆளுநரிடம் அடங்கி இருக்கின்ற அந்த அமைச்சர் பெருமக்கள், அவர்களது அந்த பணிவை தாண்டி நாம் போற்றுகின்றோம். அந்த பணிவு நமக்கு வர்றதில்லை, அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த ஆளுநர் காவி அவ்வளவு சிறப்பு என்றால், காவியை அவர் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் யூனிஃபார்மா மாற்றணும், சீருடையா மாற்றணும். இங்கே நமக்கு தீர்மானத்தில் வேண்டும். ஆளுநர் அலுவலகத்தில் அனைவரும் காவி உடையை சீருடையாக அணிய வேண்டும். பார்த்த உடனே தெரியும் இவர் சனாதனி அப்படின்னு தெரியணும் நமக்கு. அது மட்டுமல்ல, அவருக்கு அடங்கிய அதிகாரிகள் தேசிய நிறமாக காவியை அறிவிக்க வேண்டும். ஆபீஸுக்கு போனா காவியை தான் நம்ம பார்க்கணும். எங்கும் காவி, எதிலும் காவி என்பதான ஒரு காவி நிலையை உருவாக்க இந்த ஆளுநர், அவ்வளவு அக்கறை உள்ள ஆளுநர் ஆரன்றனை முயன்றதை இன்று அவர் முடித்து வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த ஆளுநருக்கு பாராட்டுதல் சொல்லுகின்ற அதே வேளையில் இந்த ஒரு வேண்டுகோள், உண்மையான தேசபக்தர் நீங்கள் என்றால், உண்மையான சனாதன பக்தர் நீங்கள் என்றால், காவியை உலகமயமாக்கி விடுங்கள். காவியை உங்கள் அலுவலகத்தில் உலகமயமாக்கி வச்சிருக்கோம். இதுல நமக்கு என்ன புரியுது? அதனால்தான் இந்த தலைப்பு தொடரும் ஆரிய திராவிடர் போர். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, ஒரு விபத்து அல்ல, ஏதோ அறியாமையால் விளைந்த ஒன்று அல்ல. ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்கின்ற ஒரு சமூக பண்பாட்டு போராட்டத்தின் தொடர்ச்சியாக பார்க்கின்ற, அறிகின்ற, தெளிகின்ற, அதை வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு உணர்வினை தான் ஆரிய திராவிட போர் என்ற தலைப்பில் பெரியார் இயக்கங்கள் உங்களுக்கு எடுத்துக் கூற விரும்புகின்றன. இப்போ ஆளுநர் பார்த்துக்குவார் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இளைஞர், துடிப்பான இளைஞர்கள், விசிலடிக்கும் திறமையோட இளைஞர்கள்லாம் இன்னைக்கு ஆட்சி கட்டுகள் இருக்காங்க. ஓசை எழுப்பி அவர்கள் புரட்சியை கொண்டு வந்து விடுவார்கள். நாம் காத்திருப்போம். அதை விட முக்கியமானது, நமக்கு நாமே சில தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் திராவிடம் பேசுகின்றோம், திராவிடர் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இதை இருதரப்பார் விமர்சனம் செய்கின்றார்கள். ஒன்று அந்த சனாதனி, மற்றொன்று ஒரு சில வகை போலி தமிழ் தேசியங்கள். இரண்டும் ஆரியமாவது திராவிடமாவது என்று முன்னர் பேசினார்கள். ஏதோ புனையப்பட்ட ஒன்றாக அந்த ஆரியமாவது திராவிடமாவது என்று எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால், புலவர் தேசிய கவி பாரதி தனது கவிதைகளில் ஆரியத்தை பற்றி இடைவிடாது புகழ்ந்து ஏன் எழுத வேண்டும்? ஆரிய மைந்தன் என்பதில் அவருக்கு பெருமை. ஆரிய பூமி என்பதில் பெருமை. ஆரிய ரிஷிகளை பற்றி சொல்லி இருக்கின்றார். அகத்தியன் என்ற ஒரு வேதியன் எனக்கு இலக்கணம் தந்தான் என்று தமிழர்களுக்கு கூறுகின்றார். நமக்கு இலக்கணம் தெரியாது, நமக்கு இலக்கியம் தெரியாது, மொழி அமைப்பு தெரியாது. அனைத்தையும் தரக்கூடிய அறிவும் திறனும் ஆற்றலும் விருதத்தையும் உள்ளவர்கள் பிராமணர்கள், பிராமண ரிஷிகள் என்ற கருத்து ஏற்றுக்கொண்ட பாரதிகளையும் போற்றுகின்றோம். அப்ப ஆரியத்தை அவர் ஏற்றுக்கிட்டார், திராவிடத்தை அவர்
அவர் தவிர்த்துட்டார். பெங்களூர் குணா ஆரியமாவது திராவிடமாவது, திராவிடத்தால் வீழ்ந்தோம். திராவிடத்தை ஏற்றுக்கிறார். ஆனா எப்படி ஏற்றுக்கிறார்னா, தமிழர்களை வீழ்த்திய ஒரு சதியாக திராவிடத்தை அவர் குறிப்பிடுகின்றார். இன்று நமது தமிழ் தேசிய தலைவர் சீமான் போன்றவர்கள் திராவிடம்னா தமிழை ஒழித்த, சிதைத்த, அழித்த ஒரு சரி, அதன் கருத்தியல் என்பதாக குறிப்பிடுகிறார். திராவிடம் இல்லை, ஆனால் ஒரு சதியின் கருத்தியல் பெயர் என்பது திராவிடம் என்பதாக சொல்லுகிறார். அறவே காழ்ப்புக்கு உள்ளாக்கக்கூடியது, அறவே விற்கப்படக்கூடியது, அழிக்கப்பட வேண்டியது. தமிழர் வாழ வேண்டும் என்றால் திராவிடம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார். நீங்க கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக வருகின்ற புது புது புத்தகங்களை, நூல்களை பார்ப்பீர்கள் என்றால், வடபுலத்திலிருந்து வருகின்ற நூல்களையும் பார்த்தீர்கள் என்றால், ஆரியம் உண்மை என்று கூறப்படுகின்றது. ஆரியம் உண்மையாக, திராவிடம் பொய்யாக, அனைத்தும் ஆரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆரியத்தின் சிதறல்கள் தான் மற்றவர்கள் என்று நமக்கு சொல்லுகின்றார்கள். பிற மொழிகள் ஆரியத்தின் மொழிகள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆரியத்திலேயே மிக மதிக்கத்தக்க, போற்றத்தக்க, வணங்கத்தக்க என்று கூறப்படுகின்ற மத தலைவர்கள், ஆச்சாரியார்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மொழிகள் எல்லாம் நீச மொழிகள். ஆரியம் என்ற பார்ப்பனேயம் புனிதம், பார்ப்பனேயம் பெற்ற குழந்தைகள் நீசர்கள். இந்த விபரீதத்தை அவர்கள் தான் விளக்க வேண்டும். சமஸ்கிருதம் அவர்கள் மொழி என்று சொல்லுகின்றார், அது புனிதம். சமஸ்கிருதத்தால் அவர்களால், பிராமணர்களால் வடிவமைக்கப்பட்ட தமிழ் சங்கத்தமிழ் என்று அவர்களே எழுதி வைக்கின்றார்கள். அதை நம்புகின்ற மடையர்களும் நம்மிடம் இருக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற தமிழ் புத்தகங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவர்கள் அந்த மொழியை என்ன சொல்லுகின்றார்கள்? நீச மொழி என்கின்றார். யாமறிந்த புலவர்கள் சொன்னார், யாமறிந்த மொழிகள் சொன்னார். ஒற்றை இரண்டு பாடல்களில் தமிழை போற்றிவிட்டு நீண்ட நெடிய பாடல் தொகுப்புகளில் ஆரியத்தின் பெருமையை முன்வைக்கின்ற ஒரு போக்கு என்பதை, அந்த சதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரியம் என்பது உண்மை, அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாமும் ஆரியம் என்பது உண்மை என்று சொல்லுகின்றோம். திராவிடம் என்பது பொய்மை என்று சொல்லுகின்றார்கள். நாம் திராவிடம் என்பதும் உண்மை என்று சொல்லுகின்றோம். ஆரியம் என்பது ஒரு இனத்தை, ஒரு மொழி குடும்பத்தை, ஒரு பண்பாட்டை குறிப்பிடுகிறது என்றால், அதற்கு முரண்பட்ட, ஏற்காத, அதற்கு மாற்றாக இருக்கின்ற இனத்தை, மொழிகளை, பண்பாட்டை திராவிடம். இது புதுசா வருது அப்படின்னு சொல்றாங்க. புதுசா வர்றது இந்து, சனாதன சொற்கள் தான், திராவிடம் கூடியது அல்ல. கிமு 169ஆம் ஆண்டு எழுதப்பட்ட, பொறிக்கப்பட்ட அதிகம்பா கல்வெட்டுல வருவது திராவிட கூட்டணி. திராவிட தமிழ் மன்னர்களின் கூட்டணியை எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள்? திராவிட கூட்டணி என்று குறிப்பிடுகிறார்கள். 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிடம் இருக்கிறது. நம்மை திராவிடர்கள் என்று குறிப்பிட்டார்கள். திராவிடம் பொய் அல்ல. அந்த குறிப்பிட்ட திராவிடர்களில் தமிழர்களும் உள்ளார்கள், சாதவாதன தெலுங்குகளும் உள்ளார்கள், இங்கே இருக்கின்ற கனநாட்டு குறு மன்னர்களும் இருக்கின்றார்கள். நாம் திராவிடர்களாக இருக்கிறோம். அவர்களால் எழுதப்பட்ட மனுஸ்மிருதி, அதான் சனாதனத்தின் அடிப்படை மனுஸ்மிருதி, எழுதியது நாம் அல்ல. அவர்கள் நமக்கு எழுத வராது, எழுத்து தெரியாத, சொல் தெரியாத, மொழி தெரியாத, அறிவே இல்லை. நமக்கு அறிவுடையவர்கள் அந்த மனுஸ்மிருதியை எழுதி வைத்தார்கள். அந்த மனுஸ்மிருதியில என்ன சொல்றாருன்னா, அனாரியர்கள்
திராவிடர்கள். ஆரியர் அல்லாத திராவிடர்கள். மனுவை ஏற்றுக்கொண்ட திராவிடர் எப்படி பொய்மையாகிவிடும்? மனுவை மறுப்பது பாவம் அல்லவா அவர்களுக்கு? அந்த மனு திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புராணங்களை அவங்க தான் படைக்கிறார். ஸ்கந்த புராணத்தில் பஞ்ச திராவிட திராவிடா என்று சொல்லி எப்படி பயன்படுத்துகிறார்கள்? சில பிராமண பிரிவுகளை சுட்டிக்காட்டுவதற்காக அங்கே அந்த சொல்லப்படுகிறது. தெற்கு பகுதியில் ஆரியர் அல்லாத பகுதிகளில் சென்று வாழ்கின்ற புலம்பெயர் பிராமணர்களை பஞ்ச திராவிடம் என்று கூறுகிறது. இப்ப திராவிடம் என்றால் ஆரியம் அல்லாதது, ஆரிய வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற வடக்கு அல்லாதது தெற்கு என்று வருகிறது. வேத விளக்கங்களில் தட்சிணா என்றாலும் திராவிடம் என்றாலும் ஒன்று என்று வருகிறது. தட்சிணானா திராவிடம், திராவிடம்னா தட்சிணம். தெற்கு என்பது திராவிடமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன் சுட்டிக்காட்டப்படுகிறது என்றால் அது ஆரியம் அல்லாதது, பிராமணியம் அல்லாதது, வைதிகம் அல்லாதது, அந்த புராணங்களை ஏற்றுக்கொள்ளாதது, வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளாதது. அங்கும் திராவிடம் வருகிறது. தெற்கு என்றால் நீசமான பகுதி. அகத்தியன் ஒன்றுதான் தூய்மைப்படுத்தினார். தெற்கு அழிவுக்குரிய பகுதி என்று குறிப்பிட்டார். தெற்கு பக்கம் தலை வச்சு கொடுக்காது. இன்னைக்கு நம்மாளுக அந்த பிராமணனுடைய திணிக்கப்பட்ட அந்த மரபு நெறியை பற்றி குறிப்பிடுகிறார். தெற்கு பக்கம் தலை வச்சு கொடுக்காது. வடக்கு பக்கம் அது குபேர திசை, தெற்கு யம திசை, யமதிக்கு. தெற்கு பக்கம் தலை வச்சு கொடுக்கிறார். நம்மை பற்றிய தாழ்வான ஒன்றை அவர்கள் ஒரு அறமாக சொல்லுகின்ற பொழுது அதை நாமே ஏற்றுக்கொண்டு அதை இன்னும் கடைபிடிக்கின்றோம் அல்லவா? இதற்கு பெயர்தான் ஆரியமாய். ஒரு மாயைக்குள் நம்மை அடக்க வைத்தார். திராவிடம் என்பது புதிதல்ல. திராவிடம் என்பது தொன்மையானது. 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. அதற்கு முன்னர் வருகின்ற அயல் பகுதியில் இருக்கின்ற மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கின்ற பொனீசிய பகுதியில் இருக்கின்ற கல்வெட்டுக்களில் திராமிலா வணிக பெருமக்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது திராமிலா திரம்லா என்று அந்த எழுத்து வடிவத்தில் படிப்பார்கள். அதிலிருந்துதான் திராவிடம், தமிழ் என்ற சொற்கள், பெயர் சொற்கள் உருவாகின என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். லகோவரி போன்ற மொழி ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அப்போ 5000 ஆண்டுக்கு முன்னாலேயும் இங்கே திராவிடம். அதோட இன்னொரு உண்மை என்னவென்றால், இந்த திராவிடர்கள் தெற்கு பகுதிக்கு மட்டும் உரியவர்கள் அல்ல, வடக்கிலும் வாழ்ந்தவர்கள் என்பதை சிந்து சமவெளி ஆய்வுகள் கொண்டு வந்துவிட்டன. இனியும் சொல்ல போனால் பண்டைய நாகரிகங்கள் என்று சொல்லப்படுகின்ற நாகரிகங்களில் முதன்மையான நாகரிகம், அதில் கட்டங்கட்டமாக வருது. மிக தொன்மையான நாகரிகம்னா எகிப்து நாகரிகம் சொல்லுவாங்க, மெசபடோமிய நாகரிகம், சுமேரிய நாகரிகம் சொல்லுவாங்க. அதே காலத்திய உங்களது இந்த கிரீக் நாகரிகம் உருவாவதற்கு முன்னால் கிரீக் என்ற தீவில் உருவான நாகரிகம் மினோவ நாகரிகம் கிரீக் பகுதியில். அந்த பகுதி நிகழ்வை வைத்துக் கொண்டுதான் ஈலியன் அந்த காவியத்தை படைத்தார். அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய், அந்த கதைகள்லாம் கிரீக்கில் வர பகுதிகள் அவர்களும் இருந்தார். இந்த நாகரிகங்களுக்கெல்லாம் என்ன பொதுத்தன்மை என்றால், அவர்கள் கற்காலத்தை கடந்து வந்து விட்டார்கள், தாமிர காலத்தை கடந்து வந்து விட்டார்கள். உலோகங்களை இணைத்து, இந்த மெட்டலர்ஜி சொல்லுவாங்களா உலோகக்கலை, அந்த லோகங்களை இணைத்து வெண்கலத்தை அவர்கள் உருவாக்கினார். ஒரு தாமிரத்தை விட செம்பை விட வலுவான வெண்கலத்தை கண்டுபிடித்த இனம் கருப்பு நிற திராவிட இனம். இந்த திராவிட இனம் தான் எகிப்துக்கும் பொதுவானது, சுமேரியாவுக்கும் பொதுவானது, கிரீட்டிற்கும் பொதுவானது, சிந்துவெளிக்கும் பொதுவானது. திராவிடம் என்றால் வரலாற்று உண்மை. திராவிடம் என்றால் தொல் நாகரிகத்தில்
இருந்த ஒன்று. அந்த வெண்கல காலத்தில் ஆரியர்களை பற்றி யாரும் அறிய மாட்டார்கள். அந்த நாணயங்களை சிதைத்தான் ஆரியர்கள் இந்த பகுதியில் புலம்பெயர்ந்தார். இந்த கிரேக்கர்கள் அங்கே புலம்பெயர்ந்தார்கள். மீட்ஸ் போன்றவர்கள், இந்த பாரசீகர்கள் புலம்பெயர்ந்தார்கள். இங்கே இந்தியாவுக்குள் சிந்துவெளிக்குள் ஆரியர்கள் புலம்பெயர்ந்தார்கள். ஆகவே நமக்கு அடையாளம் என்பது உண்டு. நாம் இன்று குறிப்பிடுகின்ற அடையாளம் அந்த அடையாளம் அல்ல. முடி அடையாளம் உண்டு, இன அடையாளம் உண்டு. அதைவிட இன்று நம்மை போன்றவர்கள் வலியுறுத்துகின்ற அடையாளம் பிராமணியம் தந்த ஒடுக்க நெறிகளில் மறுக்கின்ற அடையாளம். அந்த பிராமணியத்தால் வஞ்சிக்கப்பட்ட மக்களது அடையாளம் திராவிடம் என்பது. பிராமணியத்தை எதிர்த்து போர் செய்கின்ற மக்களது அடையாளம் என்பது திராவிடம் என்பது. பிராமணியத்தை நாம் மட்டுமா எதிர்த்தோம்? நாம் எதிர்ப்பில் இன்று முன்னிற்கின்றோம். புத்தர் எதிர்த்தார், மகாவீரர் எதிர்த்தார், பசவண்ணர் எதிர்த்தார், குருநானக் எதிர்த்தார். இவர்தான் திராவிடர்கள். இனத்தால் திராவிடர்கள், இனத்தால் ஆரியர்கள். ஆனால் அந்த மாமேதைகள், அறிவாளிகள், அறிவுக்கு முதன்மை கொடுத்தவர்கள், அவர்கள் பிராமணிய தத்துவங்களை, வேதிய தத்துவங்களை, புராணங்களை, தர்மங்களை ஏற்க மறுத்து எதிராக கிளர்ந்தெடுத்தவர்கள். ஆகவே ஒரு கொடுமை இருக்கின்றார்கள். மனிதனுக்கு மனிதன் சமம் அல்ல, ஒரு பிரிவு மற்ற பிரிவை அடிமையாக நடத்துவது தர்மம் என்று கூறுகின்ற ஒரு அதர்மத்தை எதிர்த்தவர்கள், படிநிலை சமூக கட்டமைப்பை எதிர்த்தவர்கள், மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவர்கள், அதிகாரத்தை அடக்குவதற்காக அடக்குமுறைக்காக பயன்படுத்தி அந்த பண்பாட்டை எதிர்த்தவர்கள், கடவுள் பெயரால் மக்களை மடமைக்கு உள்ளாக்கிய அதை எதிர்த்து போராடியவர்களுக்கு அத்துணை பேரும் அந்த பண்பாட்டு அடையாளத்தை தான் இன்று நாம் திராவிடம். இந்த பிராமணியத்தை ஏற்காத, வைதிகத்தை ஏற்காத அந்த ஒரு எதிர்வினை இருக்கிறது அல்லவா, அந்த எதிர்வினை தான் பெரியார் போன்றவர்கள் கூறியதான். இந்த திராவிடத்திற்கு எந்த மொழி மக்களும் எந்த பகுதி மக்களும் பிராமணியத்தை எதிர்க்க முற்பட்டால் நமக்கு அவர்கள் தோழர்களாகின்றனர். பெரியாரியம் திராவிடம் என்பது விரியக்கூடியது, விரிய வேண்டியது, உலகமயமாக வேண்டியது. ஆகவே இந்த திராவிட உண்மையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சீமான் போன்றவர்கள் இருப்பார்கள், ஏன் தமிழ்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் திராவிடம்னு சொல்ல? இது ஒரு வாதம், சிறுபிள்ளைத்தனமான வாதம். மனித இனங்கள் உருவாகின்ற பொழுது ஆதி மொழிக்கு எழுத்து கிடையாது, ஆதி மொழிக்கு இலக்கணம் கிடையாது. ஆனால் சில வேர்ச்சொற்கள் வருகின்றன. அது பெரும்பாலும் அந்தந்த பகுதியை ஒட்டி வருபவை. தாம்பூலம் என்ற சொல் மலைய பகுதியில் இருந்து வருகின்றது. வெற்றிலையையும் வாக்கையும் பயன்படுத்துகின்ற அந்த வழக்கம் என்பது ஆரியர் அல்லாதவருடைய வழக்கம். ஒரு பண்பாடு குறிக்கிறது, மொழி அது வருகிறது. அந்த காலகட்டத்தில் இருந்த மொழியை அந்த தாய் மொழி குடும்பத்தின் தாய் என்று சொல்லுகிறோம். சமஸ்கிருதம் ஆரிய குடும்பத்தின் தாய் அல்ல, ஆரிய குடும்பத்தில் இறுதியாக வந்த மொழி சமஸ்கிருதம். முதல் மொழி, மூத்த மொழி, அனைத்து மொழிகளின் தாய்மொழி என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருதம் இருக்கிறது அல்லவா, பிராமணியத்தின் வாதம். அது அப்பட்டமான மோசடியான ஒரு வாதம். அதை ஏன் சொல்கிறேன் என்றால், சமஸ்கிருதத்துக்கு எழுத்துக்கள் கிடைத்தது ஏறக்குறைய கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அதற்கு முன்னால் சமஸ்கிருத எழுத்துக்களை எங்கு பார்க்க முடியாது. எழுதப்பட்ட சமஸ்கிருதம் என்பது எங்கும் இல்லை. முதல் முறையாக சமஸ்கிருதம் ஒரு கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்டது கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதுவும் குஜராத்தில், இன்றைய மோடி ஆளுகின்ற குஜராத்தில் கிர்னார் பகுதியில் உள்ள கல்வெட்டு. அதுவும் அசோகன், அதற்கு முன்னால் இருந்த அசோகன் கல்வெட்டின் மீது, தூண் கல்வெட்டின் மீது கூடுதலாக இவர்கள் உருவாக்கிய கல்வெட்டு கிர்னார் கல்வெட்டு என்பார்கள்.
ருத்ரதாமன் என்ற அயல்நாட்டிலிருந்து குடியேறி இங்கே பகுதியை கைப்பற்றி ஆண்ட மன்னன். அந்த மன்னனால் உருவாக்கப்பட்ட கல்வெட்டில் முதல் முறையாக அந்த சமஸ்கிருதம் வருகிறது. சமஸ்கிருதம் மூத்த மொழி என்றால் அசோகன் காலத்தில் பிராமி எழுதப்படாது, பிராகிருதம் எழுதப்படாது, சமஸ்கிருதம் வந்திருக்க வேண்டும். கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை சமஸ்கிருதத்தில் எந்த ஒரு எழுத்து முறையும் இல்லை. ஆனால் பிராகிருதத்திற்கு அது உண்டு. பிராகிருதம் என்றால் இயல்பானது, தானாக வந்தது, முந்தையது என்ற பொருள் உண்டு. பிரகிருதி என்றால் இயற்கை. பிராகிருதம் என்றால் முந்தைய உருவம், ஆதி உருவம் என்ற பொருள். பிராகிருதத்திலிருந்து உருவான சமஸ்கிருதம் பிராகிருதத்துக்கு தாய் என்று சொல்லுகின்ற அந்த மோசடியை, வினோதத்தை நாம் பிராமணியத்திடம் தான் பார்க்கணும். பிள்ளை எப்படி தாய்க்கு தாயாக பிராகிருதத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதத்தை இந்தியாவின் ஆதி மொழி, பிற மொழிகளை எல்லாம் பெற்றெடுத்த மொழி என்று கூறுகின்ற பொழுது, அதை ஏற்று இன்று பரப்புரை நடக்கின்ற பொழுது, பாட புத்தகங்களில் எழுதப்படுகின்ற பொழுது நாம் உண்மையை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். ஆதி மொழி வடக்கில் அவர்களை ஆரியத்தின் ஆதி மொழி என்பது பிராகிருதத்துக்கு முந்தைய மொழியாக கூட இருக்கலாம். அல்பேனிய மொழி, இனியும் சொல்லப்போனால் மொழி ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள், ஆரிய மொழி குடும்பத்திலேயே மிக பழமையான அந்த மொழி என்பது லித்துவேனிய பகுதியில் பேசப்படுகிறது, மக்களால் பேசப்படுகிறது. லித்துவேனியா என்பது ஆர்டிக் பகுதியில் இருக்கிறது, அங்கு பேசப்படுகிறது. அங்கும் கூட பழமையான மொழி சமஸ்கிருதம் அல்ல. ஆனால் ஆதிக்கவாதிகள் தங்களுக்கு பயன்படுகின்ற மொழியை மூத்த மொழி, முதல் மொழி என்பதாக ஒரு புனைவை வைத்திருக்கின்றார்கள். அந்த புனைவை வைத்துக் கொண்டு நம் மொழியை கூட அதற்கு தாழ்வான மொழியாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆரியன் என்ற ஒரு மொழி இன்று கிடையாது. ஆரியன் என்ற ஒரு மொழி குடும்பம் உண்டு. திராவிடம் என்ற மொழி இன்றைக்கு கிடையாது. திராவிடம் என்ற மொழி குடும்பம் உண்டு. அந்த மொழி குடும்பத்தில் மிக மூத்தது, முதன்மையானது, வளமானது, பிறர் தயவை நாடி இருக்க வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு செழுமையானது தமிழ். அங்க இந்த குடும்பத்தில் வர்றதுனால திராவிடத்தால் தமிழ் எப்படி சிதையுது? மொழி துவக்கமே எந்த மொழியும் கடவுளால் படைக்கப்பட்டது அல்ல, சங்க பலகையால் வர்றது கிடையாது. மொழி மக்களால் உருவாக்கப்படுகிறது, மக்களால் திறமைப்படுத்தப்படுகிறது. சூழலுக்கு ஏற்ப, நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப மொழியும் வளர்ச்சி பெறுகிறது. பிறக்கும் பொழுதே முழு வடிவத்துடன் எந்த குழந்தையும் பிறப்பது கிடையாது. அதே போலத்தான் மொழியின் தோற்றமும். மொழி என்பது ஒரு வட்டார நிலையில் தான் மொழியின் துவக்கம் இருக்கிறது. வளர்கின்ற பொழுது அதை பயன்படுத்துகின்ற மக்கள் வளர வளர அந்த மொழியும் வளர்கிறது. அதில் தான் தமிழ் மூத்த மொழியாகிறது, வளர்ந்த மொழியாகிறது, செம்மொழியாகிறது. அதன் காரணமாக தமிழர்கள் புரோகிதம் செய்து கொண்டு திரிந்தவர்கள் அல்ல. சமஸ்கிருதத்தில் முதல் நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள் நூல். தமிழில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைய நம்ம சங்கம் என்ற அடைமொழியில் சொல்லுகின்ற அறப்பாடல்கள், அறம் சார்ந்த பாடல்கள். தமிழ் இலக்கியத்தின் தோற்றம் போற்றுதல் அல்ல, உண்மையை உரைத்தல், அனுபவங்களை உரைத்தல். தமிழ் மக்கள் இலக்கியமாகத்தான் தோன்றியது, அப்படித்தான் வளர்ந்தது. அதை பிறகு தேவர்கள் இலக்கியம் மாற்றியவர்கள் பின்னர். ஆனால் சமஸ்கிருதம் முழுக்க முழுக்க ஒரு மாயையாக உருவாக்கப்பட்ட ஒன்று. துவக்கமே வேதம், பிறகு உருவாக்கிய எல்லாமே அந்த வேதிய நலனை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட இலக்கியம். இந்த குப்தர் கால சமஸ்கிருதத்தை செம்மொழியில் கொடுத்தாங்க. அந்த இலக்கியங்களை பார்ப்போம். ராமாயணமும் மகாபாரதமும் மனித சமத்துவத்திற்கு உகந்ததா? ராமாயணமோ மகாபாரதமோ புராணங்களோ பெண்களின் சமத்துவத்திற்கு உரியதா? பெண்களை அக்னி பிரவேசம் செய்து வைக்கின்ற ஒன்று அல்லது அங்கங்களை சிதைக்கின்ற ஒன்று. இதையெல்லாம் தர்மம் என்று சொல்லுகின்ற புராணத்தை தமிழ் தொன்மை ஏற்காது. ஒரு மன்னன் ஒரு சிறுமியை கொண்டு
விட்டான். வறுமையில் பாடிய சிறுமியை கொன்று விட்டான். ஏன் என்ன குற்றச்சாட்டுன்னா, அந்த பொண்ணு பசியோடு இருக்கு. ஆத்துல ஒரு மாம்பழம் மிதந்து விடுது. அந்த மாம்பழம் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு பசியால குடிக்கிற பொண்ணுக்கு அதுல இறங்கி அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுச்சு. அதை பார்த்த அரசு சேவர்கள் மன்னனுக்குரிய படத்தை இந்த சிறுமி கவர்ந்து விட்டார் என்று சொல்லி அந்த பெண்ணை கொலை செய்கின்றார்கள். தமிழ் இலக்கியத்தில் வருது. அந்த மன்னனை தர்மத்தை காத்தவர் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறது தமிழ் மரபு? பெண் கொலை புரிந்த நன்னன் என்று சொல்லுகிறது. அப்போ மன்னன் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு மரபு அதுடன் துவங்கிய நாம் மாயைக்கு மயங்கி போனது. தமிழ் மரபு சொல்வதில் அந்த மரபில் நாம் ஒரு ஒன்றை பண்பாடு என்று கொண்டு வந்தோம். பிறரை மதிக்கின்ற பண்பாடு, ஏற்கின்ற பண்பாடு. ஒரு புலவன் அரசு கட்டில போய் உட்கார்றான், அது குற்றம் அல்ல, அவன் தலை வாங்கப்படாது. அந்த மன்னர்கள் மக்கள் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதை ஆரம்பித்தார். மழை பெய்யாட்டா நீ யஜ்ஞம் பண்ணல, வருணஹோமம் பண்ணல, அதனால மழை வரலன்னு சொல்லல. மன்னன் மீது படையை போட்டார். மன்னா, நீ கொடுங்கோலாட்சி நடத்துகின்றாய், உன் ஆட்சி சரியாக இல்லாததால் மழை பொய்த்து விட்டதுன்னு சொன்னாங்க. அனைத்துக்கும் மன்னனை குற்றம் சாட்டினாங்க. ஆனால் வைதிக மரபு என்ன சொல்லுகிறது? யஜ்ஞம் பண்ணலன்னா, பிராமணனுக்கு தானம் பண்ணலன்னா, அவனுக்கு பொற்குடி கொடுக்கலன்னா இதுக்கெல்லாம் வரும். நாம் அந்த மரபு வேறு. அந்த மரபை மையமாக கொண்டுதான் நம்ம தவறு செய்தவர்கள் அல்ல, நம்ம எல்லாம் யோகியமா இருக்கணும்னு சொல்றதில்லை. இல்லாதனால நன்னன் இருந்தான், இல்லாதனால கண்ணையை கொடுமையை சொல்லுவாங்க. பல விஷயங்கள் உண்டு. முற்றும் குற்றமே அற்றவர்கள் என்று நம்மை நாம் கூறிக்கொள்ளவில்லை. ஆனால் நமது அடிப்படை கண்ணோட்டம் என்பது ஒரு சமத்துவ அடிப்படையில் இருக்கிறது. மக்களை மையப்படுத்திய ஒரு கண்ணோட்டம் இங்கே இருக்கிறது. அது முற்றிலுமாக இல்லாத ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வைதிக மரபு இருக்கிறது, சனாதன மரபு இருக்கிறது. இந்த போர், இந்த இரண்டு விடுமைகளுக்கு இடையான போராட்டம் தான் ஆரிய திராவிடர் போர். இந்த ஆரிய திராவிடர் போல ஆரிய மாயை என்பது இரண்டு பொருள்களில் பார்க்கப்பட வேண்டும். ஒன்று, ஆரிய மாயை என்று சொல்லுவதே ஒரு வசதிக்காக. அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பிராமண மாயை என்பதாக இருக்க வேண்டும். புத்தர் ஆரியர், அவரை நாம் மாயை உருவாக்கி என்று சொல்லுவது கிடையாது. நானக் ஆரியர், கொடுமையாளர் என்று சொல்லுவது கிடையாது. பசவண்ணா பிராமணர், அவரை நாம் தூக்குவது கிடையாது. மாயை என்பது மனிதனுக்கு மனிதன் சமமாக இருக்க முடியாது. பிறப்பால் ஒருவன் புனிதன், பிறப்பால் மற்றவர்கள் இழிவானவர்கள், நீசர்கள், சூத்திரர்கள், அமானுஷ்யர்கள் என்று சொல்லுகின்ற அந்த தன்மை இருக்கிறது அல்லவா? அந்த ஒரு மரபை பிராமணிய மரபு என்று சொல்லுகின்றோம், சனாதன மரபு என்று சொல்லுகின்றோம், சனாதன பண்பாடு என்று சொல்லுகின்றோம். நாம் அதைத்தான் மாயை என்று சொல்லுகின்றோம், அதைத்தான் எதிர்த்து போராடுகின்றோம். ஆரியம் ஒரு வசதிக்காக, புதுமைக்காக இடப்பட்ட பெயர். நீங்கள் தயவு செய்து, நாம் வடநாட்டு மக்களை எல்லாம் எதிர்க்கின்றோம், அந்த வடநாட்டு ஆரியர்கள் எல்லாம் எதிர்க்கின்றோம். அப்படி எதிர்ப்பதனால் ஐரோப்பாவில் அத்தனை பேரும் ஆரியர்கள். நம்ம கால்களை எதிர்க்க முடியுமா? மெக்காலாவை எதிர்க்க முடியுமா? நாம எல்லிஸ் எதிர்க்க முடியுமா? எதிர்ப்பது தனிப்பட்ட மனிதர்களையோ இனத்தையோ அல்ல, நம்மை இழிவுபடுத்துகின்ற, இனியும் நம்மை தாழ்வாக வைத்திருக்கின்ற மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பண்பாட்டு திணிப்பைத்தான் பிராமணியம் என்று சொல்லுகின்றோம். ஆகவே தோழர்களே, ஆரியம் என்று சொன்னாலும் கூட அது ஒரு மரபு பிழை. உண்மையில் இருக்க வேண்டியது அது பிராமணிய மாயை என்பதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த சொல்லாடல் குறிப்பிடுவது ஒரு மாயையை, போலியான ஒன்றை உருவாக்கி விட்டார்கள். அந்த போலியால் மயக்கம் அடைந்து இடிவு நிலையில் இருப்பவர்கள் யார்? அந்த மாயையில் மயங்கியவர்கள் யார்? அந்த மயக்கத்திலிருந்து இனியாவது விடுபட்டார்களா? விடுபடவில்லை. பிராமணர்கள் நம்மை நேரடியாக ஆட்சி செய்யாமல் இருக்கலாம்,
ஆனால் பிராமணிய கருத்துக்கள் தான் நம் மீது திணிக்கப்படுகின்றன. இதை உணர்ந்தோமா, எதிர்த்தோமா, போராடுகின்றோம். இதை சரிவர துல்லியமாக கூர்மையாக எடுத்து போகிறோம். இனியும் தொடர்கிறது இந்த போராட்டம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களிடம் சொல்லி இதை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, நீங்க பொதுவாக இந்தியா விடுதலை அடைந்த இந்தியாவில் நிதித்துறையெல்லாம் பிராமணர்கள் கட்டுப்படுறது. எங்கெல்லாம் நிதி விஷயம் வருதோ அங்கெல்லாம் பிராமணர்கள். நிதி வந்து மைய அரசாங்கத்தில் அதன் செயலாளர் யார் இருப்பாரு? ஒரு பிராமணர். ரிசர்வ் வங்கி அங்க இருப்பாங்க. நிதி கட்டுப்பாடு காம்ப்ட்ரோலர் ஜெனரல் அவங்க இருப்பாங்க. ராஜா பண்ணா தப்பு. ஆனா அதே வந்து மற்றவர்கள் செய்தால், பிராமணர்கள் செய்தால் அது தேசிய நலம் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு. ஆடிட்டிங் ரிப்போர்ட்லாம் அப்படிதான் வரும். ஒரு ராஜா வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் கொடுத்தார். அந்த 2G இதை வந்து கொடுக்கறதுல அவர் என்ன சொன்னார்? அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்காக இதை குறைந்த அந்த பில்டிங்ல வாங்கணும்னு சொன்னார். அது தேசத்துக்கு ஏற்பட்ட இழப்புன்னு சொன்னாங்க. இது அந்த விலையில் கொடுக்கப்பட்டா எவ்வளவு லாபம் வந்திருக்கு. அரிசியை வந்து ரேஷன்ல கொடுக்கணும், மார்க்கெட் விலையில தான் கொடுக்கணும், ரேஷன்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு அநீதி. மக்களுக்கு நவீன வசதிகள் குறைவான விலையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த முடிவு தேச விரோதமாக சொல்லப்பட்டது, ஊழலாக சுரண்டலாக வைக்கப்பட்டது. ஆனால் மற்றவர்கள் செய்யும் பொழுது அது தேச திருப்தியாகிறது, தேச நலனாகிறது. சொல்லுவாங்க இல்லையா சினிமாவில், அவனுக்கு வந்து அது வந்து தக்காளி சட்னி, எனக்கு வந்து ரத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அதே கதை தான். இதில் நீதித்துறையை போல அது ஏற்கனவே சமயத்துறை அவங்க கட்டுப்பாடு. அதை நான் அடுத்து சொல்றேன். நீதித்துறைன்னு ஒன்று இஸ்லாமியர் காலத்திலும் ஆங்கிலேயர் காலத்திலும் சிவில் கோர்ட் கம்ப்ளீட்டா இருந்தது வந்து பிராமணியர்கள். ஹிந்து கோர்ட் ஆஃப் லா எதை சொன்னாங்க? சுதந்திரமா முன்னையா ஹிந்து கோர்ட் வச்சாங்க? மனுஸ்மிருதி, யஜ்ஞவாக்கிய ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி அப்படின்னு இந்த ஸ்மிருதிகளை அடிப்படையாக கொண்டு இந்து கோர்ட் கொடுக்கப்பட்டது. அதில் வர்ணம் வருகிறது, ஜாதி வருகிறது, வர்ண மறுப்பு வருகிறது, இடிவுகள் எல்லாம் வருகின்றன. அதையெல்லாம் சட்டம் என்று ஏற்றுக்கொண்டு இந்து தான். ஆங்கிலேயர் பொறுப்பு அல்ல. ஆங்கிலேயரை நாங்கள் தான் மத தலைவர்கள், நாங்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சொல்வதை சட்டம் என்று நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொன்ன இந்த பிராமணர். அந்த நீதித்துறை சிவில் கோர்ட் வந்தா எல்லாருமே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எல்லாமே பிராமணர். இஸ்லாமிய காலத்தில், ஆங்கிலேயர் காலத்தில் தொடர்ந்தது நீதி. இந்த நீதித்துறை நீதி எது சொல்றோம்னா, ஆளை பார்த்து நீதி சொல்றது நீதினு சொல்றது கிடையாது. ஒரு நாடு 4 வர்ணம்னு சொல்றத நீதினு யாரும் சொல்ல முடியாது. நாம ஒரு பொதுமை சட்டம், நியாயமான சட்டம், அந்த சட்டம் அனைவருக்கும் பொருந்துகின்ற சட்டமாக இருக்கும். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி என்பதாக பொருள். ரூல் ஆஃப் லாவுக்கு கொடுக்கிற 3 விளக்கம். ஒன்று, சேம் லா, ஒரே அதே சட்டம் தான். There cannot be a different law. The same law is applicable to all. எல்லாரும் கொடுக்கணும். இந்த சேம் லா தான் நீங்க வந்து எந்த இடத்துல நடைமுறைப்படுத்தும். நீதிமன்றத்தின் வேலை என்ன? இந்த சட்டங்களுக்கு பொருந்துகின்ற தீர்ப்புகளை தரும். சட்டத்தின் ஆட்சி உலகில் சட்டத்தின் ஆட்சி எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் மட்டும் இன்றைக்கு நீதினா தர்ம தேவதை வச்சிருப்பாங்க, தராசு கையில் வச்சு பாட்டுருப்பாங்க. அந்த தராசுல நாளையில ஒட்டியிருக்காங்களா, புளி வச்சிருக்காங்களா, ஏதாவது இல்லை காரணம் வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் சாய், நம்ம பக்கம் திரும்ப. இதை ஒருத்தர் நம்ம மண்டல் கமிஷன் வந்தார், கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்ல கேட்கிறாங்க, எந்த அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க, என்ன சர்வே எடுத்தீங்க? 1931, அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால வந்தது. இப்போ ஏதாவது சர்வே எடுத்திருக்கீங்களா? நீங்க ஏதாவது விஷயங்கள் வச்சிருக்கீங்களா? எந்த அடிப்படையெல்லாம் எப்படி நீங்க வந்து 27% பேக்வர்ட் கம்யூனிட்டி கொடுக்கலாம்னு சொல்லுவீங்க? காலம். அது மட்டுமல்ல,
மட்டுமல்ல, இந்த 27% கூட நீங்க வசதியானவர்களை விட்டு விடுங்க. கிரீமி லேயர் ஆஸ்பெக்ட் எந்த சட்டத்தில் இருக்கு? நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, சட்டத்தில் கிடையாது. கொண்டு வந்து இப்ப சட்டத்தில் இல்லாத உடனே நீதிபதி தன் விருப்பத்தை சட்டமாக மாற்றுகிறார். ஆனா அதே இது முன்னேறிய பிரிவினருக்கு அந்த ஒதுக்கீடு வந்ததில் EWS சொல்றதுல ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் கேட்கல, ஒரு சர்வே கேட்கல, எண்ணிக்கை கேட்கல, இந்த அடிப்படையில் கேட்கல. ஒரு மின்னல் வேகத்தில் இது செல்லுபடியாக, அதை விட மின்னல் வேகத்தில் சில அரசாங்கங்கள் அதை நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார். கேரளா உட்பட மருத்துவர்கள் நாம் ஏன் மறுத்தோம் என்றால், நம்மை அவ்வாறு மறுக்க செய்தது பெரியார் ஊட்டிய திராவிட ஆணி. இரண்டாவது வழக்கு பாபரி மஸ்ஜித் வழக்கு. பாபரி மஸ்ஜித் உங்களுக்கு தெரியும் என்ன பொருள்னா, உலக சட்டங்கள் இருக்கு, பிற நாட்டு சட்டங்கள் இருக்கு. ஒரு தொன்மையான கட்டடம், இங்கே ஒரு மசூதி, பாபரி மசூதி. அந்த பாபர் மசூதி இருந்த இடத்தில் தான் முன்னர் ராமர் கோயில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டார். எந்த ஆளுநர் ராமாயணமே வரலாற்றால் நிரூபிக்கப்படாத. ஆனால் அந்த இஸ்லாமிய கட்டினார், இந்த ராம கோயில் இடித்து தான் கட்டினார் பாபர் என்பதாக சொல்லி அந்த இடத்துக்கு உரிமை கோரி ராமர் சிலையை இரவோடு இரவாக உள்ளே வைத்து விட்டு வந்தார். பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான்ல அது இஸ்லாமிய நாடு, அங்கேயும் வழக்கம் வந்து இஸ்லாமிய சட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதனோடு நடக்கின்ற நாடு. அங்கே என்ன சொல்லிச்சு, நீங்க இந்த பாகிஸ்தான் உருவாகின்ற சமயத்தில் எந்த எந்த கட்டிடங்கள் யார் வசம் இருந்ததோ அதை அப்படி அதை மாற்ற முடியாது. லாகூர்ல ஒரு இஸ்லாமிய தீவிரவாத குழு அங்க இருக்கிற குருத்வாரா சீக்கியர் வழிபாட்டுத்தலம் இது உண்மையில் இஸ்லாமிக்கு உரியது, இவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். ரஞ்சித் சிங் காலத்தில் கைப்பற்றிட்டார்கள், இதை மீட்டு தரணும் போராட்டம். இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய கோர்ட் சொல்லிச்சுன்னா இருந்து வருகிற அனுபவ பாதிப்பை நீங்கள் மீற முடியாது. அது அந்த சீக்கியர்களுக்கு சொல்லிச்சு. இஸ்லாமிய நாடு என்று அறிவித்துக் கொண்ட பாகிஸ்தான்ல சீக்கியருடைய கட்டிடம் பாதுகாக்கப்பட்டது. இந்தியாவில் ஏற்கனவே சட்டம் இருக்கு, தொன்மையான மான்யூமெண்ட்ஸ் பிரிசர்வேஷன் 1904 இந்த சட்டம் இருக்கு. இந்த மான்யூமெண்ட் 100 ஆண்டுக்கு மேல போனா எந்த கட்டிடத்தை நீங்க மான்யூமெண்ட் சொல்லலாம். அந்த கட்டிடத்துக்கு ஊரு நேரம் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அந்த சட்டம் இருந்தும் கூட தீர்ப்பு எப்படி வந்தது? முதல் ஆட்சியாளரை சர்வே பண்ணுங்க, கோயிலை கண்டுபிடிக்கல, ராமர் கோயில் கிடைக்கவில்லை. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சப்பட்ட தீர்ப்பு வந்துருச்சு, இடிச்சுட்டாங்க. அதுக்குள்ள இடிச்சுட்டாங்க. அந்த உடைமையை இடிப்பது அத்துமீறுவது என்ற குற்றத்தை வழக்கில் மேற்கொள்ளாமல் மக்கள் நம்புகின்றார்கள் இது ராமர் பிறந்த இடம் என்று. ஆகவே இதை நீங்கள் ராமர் கோவில் கொடுத்து விடும். அந்த ராமர் கோயில் கூட கற்ற பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கணும். மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு ராமர் கோயிலை கட்டுறதுக்கு நிலத்தையும் பணத்தையும் அளிக்க வேண்டிய கட்டாயம். எந்த சட்டம்? நீதிபதி எடுத்துக்கொண்டதை மக்கள் விரும்பினர். மக்கள் யாரு? இந்த பசுவை தெய்வமாக கொண்டாட, நம்மை கொண்டாட வைக்கின்ற சட்டத்தின் ஆட்சியா? அங்க சட்டத்தின் ஆட்சி. அதற்கு திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றம் அந்த இடத்துல சமண குகைகள் இருக்கு, சமண கல்வெட்டுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு பக்கம் சிக்கந்தர் தர்கா இருக்கு. அதுல நீங்க ஆகமத்துப்படி சில்ப ஆகமம் இருக்கு, இந்த எப்படி கோவிலை வடிவமைக்கிறது. அதுல கோபுரம், பலிபீடம், துவஜஸ்தம்பம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கர்ப்ப கிரகம் அப்படின்னு அமைப்புகள் சொல்லுவாங்க. ஆனா எந்த ஆகமத்திலையும் தீபஸ்தம்பம் சொல்றது கிடையாது. நீதி அரசர், இந்த அரசர்களை பார்த்ததான் போதும். ஏன்னா அரசர்
இனி சொல்ல போனால் தவறு அரசர்கள் எண்ணிக்கை ஏறலாம். இந்த அரசர் அவருக்கு கோர்ட்டில் நீதி உண்மை தெரியாது, நேரடியாக போகிறார். நேரடியாக போய் பார்த்துட்டு சொல்லுது, அந்த தர்கா பக்கத்தில் நான் தூள்ல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு வந்து தீர்ப்பு கொடுக்கிறார். அங்கே தீபம் ஏற்றப்பட வேண்டும், தீபம் அங்கே ஏற்றப்பட வேண்டும் என்று எந்த ஆகமம் கூறுகிறது? இதுவரையில் ஆகமத்தை கூறியவர்கள் இதில் வராவிட்டால் இவங்க எப்பவுமே சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அதை இதில் வந்து நீங்க பொருத்தி பார்க்க முடியாத சூழலில் விட்டால் சம்பிரதாயப்படி அப்படின்னு தீபத்தை சட்டத்தின் ஆட்சி எங்கே வருகிறது? பிராமண ஆட்சியா சட்டத்தின் ஆட்சி வந்து கடைசியாக பசுபதிக்கிறது சட்டம். வழக்கு தொடுக்கப்பட்டது, பொது இடங்கள் மாடுகள் வெட்டப்படுவதை அனுமதிக்கக்கூடாது. தீர்ப்பு தரப்பட்டது, தமிழ்நாட்டில் பசுபதியை கூடாது. வழக்கு எதை பற்றியது? தீர்ப்பு எதை பற்றியது? அந்த தீர்ப்பு வழக்கத்தில் சொன்னது கான்ஸ்டிடியூஷன் டைரக்டிவ் பிரின்சிபிள்ல பசுபதியத்தை பற்றி தடையை பற்றி கூறியிருக்காங்க. நமது கடவுள் கிருஷ்ணன் பசுக்களை எல்லாம் பார்த்தவர், யாதம் புதத்தவர், அந்த பசுவை பாதுகாப்பு கடமை நமக்கு கொண்டுகிறார். பசு புனிதம், ஆகவே பசு தடைகிறார். நோக்கம் புரிகிறது, ஒரு தரப்பை சீண்ட வேண்டும் என்ற நோக்கம் புரிகிறது. பசு எப்பொழுது புனிதமாயிற்று? தொடரிலே வரலாற்று தப்பான செய்தி, ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு வந்தவர்கள் ஆரியர்கள். அப்படி வந்த மற்ற நாடுகளுக்கு ஈரான் போன்ற நாடு ஆடு மாடு மேய்ச்சிட்டு தானே போயிருக்காங்க. இந்தியாவில் வந்தவங்க குதிரையோடு வந்தார்கள். அவர்கள் ஆடு மாடுகளை வைத்த மேய்ச்சல் பண்பாட்டை உடையவர்கள் அல்ல. கொள்ளையடிக்கின்ற சூறையாடுகின்ற நாடோடிகள், நொமாட்ஸ். குதிரையில தான் வருவாங்க. செங்கிஸ்கான் வந்ததை போல குதிரைகளில் வந்தார்கள், வென்றார்கள். இந்தியாவில் வந்த பசுக்களை வளமாக பார்த்தார்கள். அப்போ பசுக்கள் மீது இதை எப்படி கவருவது? ரிக்வேதத்திலையும் மற்ற வேதங்களையும் பல பாசங்கள் இருக்கு. ஒரு பிராமணனுக்கு பசு கொடுக்காட்ட அவங்க மகாபாவம். ஒரு பசுவா கோ சகசிரம் என்ன? கோ சகசிரம் பாண்டிய மன்னன் கொடுத்தான். கோனா பசு நூற்றுக்கணக்கான பசுக்களை தாராளமாக கொடுக்கும். நம்ம பாண்டிய மன்னன் இன்னைக்கு நெருங்கசை நெடுமாறத்துக்கு குற்றம் சொல்ல கொஞ்சம் கிடக்க கோ சகசிரம் அவனுடைய கல்வெட்டு சொல்லுது. கோ சகசிரம் 100 என்பது நூற்றுக்கணக்கான என்பதும் பொருள். அப்போ இந்த வேதத்துல பசு செல்வம், அசட், பசு புனிதம் அல்ல. என்ன ரிப்பேத்தில் என்ன சொல்றாங்கன்னா கோ விகர்த்தன் அப்படின்னு ஒரு சொல்லு வருது. கோனா பசு, விகர்த்தனா துண்டு துண்டா போடுறாங்க. அவருடைய திறமையை மெச்சுகிறது. இந்த கோ விகர்த்தன் என்ன பண்ணுவான்னா உள்ள இருக்கிற சதையெல்லாம் எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் வச்சுட்டு ஒரு உண்மையான பசு இருக்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம். எவ்வளவு திறமை பாருங்கன்னு சொல்றது. ஏன்னா அந்த தோல் இவனுக்கு செருப்புக்கு தேவை, பசுவின் தோல். அப்புறம் விருந்தாளி வந்தான்னா பசு கொலையாளன்னு சொல்றாங்க. ஏன்னா விருந்தாளி வந்தா பசுவை வந்து வெட்டி அவனுக்கு உணவா சமைச்சு கொடுக்கணும். பசு உணவை ருசித்து உண்டவர்கள் அதை எப்படி நெய்யோடு பாலோடு கலந்து உண்பதுன்னா நிறைய விவரங்கள் ரிக்வேதத்திலேயே வருது. ரிக்வேதத்தில் பசு கொல்லப்படக்கூடாத விலங்கு அல்ல, கால்நடையாக. பிறகு நம்மவர்களை ஏமாற்றுவதற்காக தங்களது செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா கொல்லக்கூடிய பசு வரக்கூடிய தானம் வரக்கூடிய பசுக்களை எண்ணிக்கை குறையும். பசு புனிதமாக்கப்பட்டது மிக பல காலம் கடிந்துதான் பசு. ஏன் மணிமேகலையில ஆபுத்திரன் கதை வருது. ஆபுத்திரன் கதையில ஆபுத்திரன் என்ன செய்யறான்? வேள்வியில் கொல்லப்பட இருந்த பசுவை காப்பாற்றினான், கன்றை காப்பாற்றினான். யாரு வேள்வியில கொல்ல போறாங்க, பலியிட போறாங்க? வேதியர். அப்ப இவங்க வந்து பசு புனிதம் உடையவர்களா கிடையாது. ஆனால் பசு புனிதத்தை வசதிக்காக பயன்படுத்துகிறார்கள். பசு புனிதம் என்றால் கோமாதா என்றால் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. கடவுள் நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு. கடவுள் மீனா அவதாரம் எடுத்திருக்காரு, மச்ச அவதாரம், ஆமை அவதாரம், கூர்மா அவதாரம், பன்றியா எடுத்திருக்காரு, வராக அவதாரம். கடவுள் எடுக்காத அவதாரம் கிடையாது. பிராமணனா எடுப்பார், கடைசியில் ராமன் மாதிரியான சத்ரியனா வருவார்.
என்னைக்குமே சூத்திரனா வரமாட்டாரு, பஞ்சமனா வரமாட்டார். அவர்கள் அந்த பன்றியை உண்பார்கள், ஆமையை தின்பார்கள், மீனை புசிப்பார்கள். அது எல்லாம் புனிதமல்ல. கடவுளின் அவதாரமாக இருந்தாலும் புனிதமல்ல. ஆட்டை தின்பார்கள், ஆண் பசுவை விட்டு விடுவார்கள். பெண்ணாக இருப்பது மனிதர்களுக்கு மிக சிரமம். பெண்ணாக இருந்தால் துன்பப்பட நேரிடும். விலங்குகளுக்கு, குறிப்பாக கால்நடைகள் பெண்ணாக இருப்பதை மட்டும்தான் கொடுப்பார். ஏனென்றால் கன்றுகளையும் பார்த்தது. பெண் பசுவிற்கு இருக்கும் பாதுகாப்பு மனித பெண்களுக்கு இல்லை. நெருப்புல போடுமா, சரியுமா, உடங்கட்டையுமா, அப்புறம் விரதங்கள் இருக்க சொல்லுவான், தீண்டாமைக்கு உட்படுத்தப்படுவார்கள், கல்வி கிடையாது. பெண்ணுக்கு கொடுமை நிறைய உண்டு. பெண் விலங்கை பாதுகாப்பு சொன்னான். இவருடைய வசதிக்காக இருக்கிறார். நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். நம்ம எதையும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தை அடைந்தவர்கள். அந்த இவன் பசு புனிதம் பேசுறான்னா எந்த சட்டத்தின் அடிப்படை? சாஸ்திரம் சொல்லணும் இல்ல, மரபணு சொல்லணும் இல்லையா? சொல்றதில்லை. இப்ப இவரது விருப்பம் இப்பொழுது பசுபதி தடைக்கு நினைக்கிறார். அப்போ சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடப்பது இல்லை. பிராமணர் விருப்பம் நீதிமன்ற தீர்ப்புகளாக மாறுகின்றன. அந்த தீர்ப்புகள் பல பிரிவினருக்கு இன்னல்களை தருவதாக இருக்கின்றன. நாட்டில் சட்டமும் நீதியும் புதுமையாக இருக்க வேண்டும். சிலரை இன்னலுக்கு உள்ளாக்குவதற்காகவே, இழிவுக்கு உள்ளாக்குவதற்காகவே இல்லாத சட்டத்தை நீதிமன்ற தீர்ப்புகளாக நம்பி திணித்தார்கள் என்றால் இதை, இந்த ஆரிய தாக்கத்தை, பிராமண தாக்கத்தை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு திராவிடர்களுக்கு உண்டாயில்லை. இன்றும் அந்த மர்மம் தொடர்கிறது. இன்றும் அந்த மஞ்சளை தொடர்கிறது. இன்றும் நமது பிள்ளைகளை மனித பிள்ளைகளாக இருப்பது கிடையாது. இன்றும் நமது பெண்களை மனித பெண்களாக இருப்பது கிடையாது. கோவிலுக்கு நாம கட்டுவோம், கட்டினப்புறம் நம்ம சூத்திரம் தீண்டக்கூடாது. மரபு என்ன? நீங்க எவ்வளவு சட்டத்தை நாட்டி பேசுறீங்கல்ல, நீங்க டீச்சர்கள் தான் இருப்பாங்க. தமிழ்ல பாடத்தில்னா, தமிழக பாடத்தில்னா சட்டத்துக்கு விரோதம். சட்டம் ஒழுங்கு கண்டுபிடிக்கிறது. நீங்க கலவரத்தை உண்டு பண்றீங்கன்னு தடுக்கிறீங்க. சட்டத்தின் ஆட்சியா நடக்குது? எங்க நடக்குது? ஆனால் அரசியலுக்கு சட்டம் இருக்கு. வழிபாட்டு தலங்களை நீங்கள் பாழ்படுத்த முடியாது, இடிக்க முடியாது. நாட்டில் கொண்டு வேண்டிய சட்டம் கொண்டு வந்தாங்க. பார்க்க முடியும். அந்த சட்டத்தை எந்த நீதிமன்றமாவது எடுத்து காட்டுகிறதா? திருப்பரங்குன்றத்திலே சரி, வேற எங்கேயும் சரி காட்டுகிறதா? இந்த சட்டம் எல்லாம் இதற்கு குப்பை. சட்டம் குப்பையாக வைக்கப்படுகிறது. பிராமண விருப்பம் நீதியாக மாற்றப்படுகிறது. இது இந்தியாவில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் இனியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களே, இளைஞர்களே, அறிவாளர்களே, ஒரு வரலாற்று கொடுமை இனியும் தொடர்கிறது. நாம் நீசர்களாக மதிக்கப்படுகிறோம், மிதிக்கப்படுகிறோம். நம்மை சுரண்டிக் கொண்டிருக்கின்றார். உழைப்பு மோதலுக்கு உள்ளாகிறது. நாம் மனித அந்தஸ்தை பெற்றாக வேண்டும். நாம் மனித அந்தஸ்தை பெற்றாக வேண்டும் என்றால் பிராமணன் புனிதன் என்று சொல்லி இந்த சனாதனத்தை ஒழித்தாக வேண்டும். என்று அவர் புனிதம் ஒழிக்கப்படுகிறதோ அன்றுதான் நம் மனிதனாக, நமது அக்கறை எல்லாம் பிராமணனும் மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான். மாற வேண்டும் என்றால் பிராமண புனிதத்தையும் முதன்மையும் பாதுகாக்கின்ற அந்த சனாதனம் என்ற விஷ குற்றத்தை நாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்தே ஆக வேண்டும்.